என்ன ஹாசினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லாயர் அபிமன்யுவை இன்னும் காணும் பாட்டி. அதான் பாத்துட்டு இருக்கேன். வந்துருவாருமா, பயப்படாத, தைரியமா இரு. அதுக்கு இல்ல, அபிமன்யு வந்தாதான் ஹிட்லருக்கு நல்லது நடக்கும். கஷ்டப்பட்டு அவரை சம்மதிக்க வச்சிருக்கேன். எல்லாம் சரியா நடக்கணும் பாட்டி. கண்டிப்பா நடக்கும், தைரியமா இரு. யாரா நீங்க? விடுங்க. யாரா நீங்க? டேய், நான் பெரிய லாயரா. போங்க, விடுங்க. ஏய், போ பின்னாடி. ஏய், அது மும்பைல, இது சென்னை. இங்க நாங்க தான் லாயர், ஜட்ஜி எல்லாம். ரொம்ப பேசுன உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவோம். ஏய், எதுக்குடா இப்படி பண்றீங்க? The great lawyer அபிமன்யு கடத்தப்பட்டார். ஏய், வாடா. ஏய், விடுங்கடா. நான் யாருன்னு தெரியாம என்ன கடத்துறீங்க? வண்டியரா. அக்கா, ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. சரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடுங்க. எதுக்கு? தொடுங்க, உங்க டென்ஷனுக்கு விட கிடைக்கும். ஐயோ, அபிமன்யு வருவாரா மாட்டாரான்னு பார்த்தேன். ஆனா வருவாரன் ரிசல்ட் சொல்லுதே. ஏய், கொன்னுருவேன் சொல்லிட்டேன். நானே பீதியில இருக்கேன், இதுல இவ வேற. கொஞ்ச நேரம் சும்மா இரு, டென்ஷன் ஆக்காத. ஹலோ சார், அந்த அபிமன்யுவை தூக்கியாச்சு. சூப்பர்டா. அந்த கோழியை பத்திரமா அமைக்கி போடு. நான் சொல்ற வரைக்கும் விடாத. ஓகே சார். சரி. ஏமா, ஒரு கட்ட விரல் இப்படி காமிச்சா தனி வேணும்னு தானே அர்த்தம். 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி காட்டுறாங்களே, அதுக்கு என்னமா அர்த்தம்? அது தம்ஸ் அப் பாட்டி. அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஐயோ, அப்படின்னா அந்த விக்ரம் அர்ச்சனா பார்த்து தம்ஸ் அப் பண்ணானே, அது எதுக்கா இருக்கும்? அப்படியா? என்ன பாட்டி சொல்றீங்க? டேய், சீக்கிரம் போடா. என்னாச்சு ஹாசினி? ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது பாட்டி. ஐயோ, பாட்டி பாட்டி, ஹிட்லர் வந்துட்டாரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய லாயரான அபிமன்யு எப்படி உங்க கேஸ்க்கு ஆஜராகிறாரு? என்னை சுத்தி இருக்கிற சில நல்லவங்க எனக்காக போராடி அவங்கள வர வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நியாயம் என் பக்கம் இருக்கு. சில துரோகிங்க எனக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் எனக்காக வாதாட போறார். இந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்கன்னு நம்புறீங்களா? எனக்கு நீதி கிடைக்கும்னு எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கு. ஹலோ, அப்படியா? என்ன சொல்றீங்க? லைவ் ஓடிட்டு இருக்கா? சரி இருங்க, நான் பாக்குறேன்.
சார் அபிமன்யு உங்களுக்காக ஆஜராகிறாருன்னு சந்தோஷமா சொன்னீங்க? ஆனா அவரை யாரோ கடத்திட்டாங்கன்னு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கே. வாட்? ஆமா சார். பிரபல வக்கீல் அபிமன்யு இன்று காலை கடத்தப்பட்டார். கடத்தியவர்கள் யார் என்று இதுவரை தெரியவில்லை. அதற்கான விசாரணை இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இன்னும் விரிவான செய்திகளை நமது ரிப்போர்ட்டர் கூடிய சீக்கிரம் தெரிவிப்பார். கேஜே டைம் ஆகுது, வாங்க போலாம். போங்க. என்ன ஆச்சுன்னா அபிமன்யு கிட்னாப்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? தெரியலையே. வந்துருவேன்னு சொன்னாரு, இப்படி ஆயிடுச்சு. நான் அபிமன்யுவை தான் நம்பிட்டு இருந்தேன் பாட்டி. எல்லாமே போச்சு. கவலைப்படாதம்மா, ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். பொறுமையா இரு. அபினவ் ஜனார்த்தனன். அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன், அபினவ் ஜனார்த்தனன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் உண்மையை இல்லை. தவிர வேற எதையும் சொல்வதில்லை. இது சத்தியம். இது சத்தியம். சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன் வாதத்தை ஆரம்பிக்கிறார். கனம் கோட்டார் அவர்களே, குற்றவாளி கூண்டில் நிற்கும் இவர்தான் தனது மனைவி பிரபலியை கொடூரமாக கொலை செய்துள்ளார். அதற்கான சாட்சிகள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தள்ளிவிட்டு கொலை செய்த வீடியோ, பிரபலி தன் அண்ணன் விக்ரமிடம் பேசிய ஆடியோக்கள், விக்ரமின் சாட்சியம், அப்புறம் கொலை வீடியோ எடுக்க அனுப்பப்பட்ட ஹாசினி விக்ரமிடம் பேசிய ஆடியோக்கள் அனைத்தும் தங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த ஏஜே மிக மோசமான கொலைகாரர். தன் மனைவியை கொலை செய்து அதை வீடியோ எடுத்து தினம் தினம் பார்த்து ரசித்திருக்கிறார். இவரை வெளியே நடமாட விட்டால் இந்த சமூகத்துக்கு பெரும் கேடாக அமையும். அதனால் அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல யுவர் ஆனர், இது அனைத்தும் போய் தான். நான் என் மனைவியை கொல்லல யுவர் ஆனர். டேய், போய் சொல்லாதடா. நீதானா என் தங்கச்சியை கொன்ன? ஐயா, இவர்தான் போய் சொல்றாரு. என் புருஷன் அவங்கள கொலை பண்ணல. ஏய், என்ன நடிக்கிறியா? முதல்ல வெளியே போ. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இது என்ன உங்க வீடா? சாரி யுவர் ஆனர். சத்தம் போடுறீங்க. சத்தம் போடாம அமைதியா இருங்க, இல்ல வெளியே அனுப்பிடுவேன். மிஸ்டர் ஏஜே, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் உங்க வக்கீல் மூலமா பேசுங்க. எஸ் யுவர் ஆனர். உங்க வக்கீல் எங்க? என்னோட வக்கீல் அவரு அவரு
யுவர் ஆனர், இவரோட குற்றம் தெளிவா இருக்கிறதுனால இவருக்கு எந்த வக்கீலும் ஆஜராக வரதில்லை. என்ன அதுக்காக எதிர்த்தரப்பு வக்கீல் இல்லாம எப்படி ஹியரிங்க முடிக்க முடியும்? இங்க பாருங்க ஏஜே, உங்க வாதத்தை நீங்க சரியா வச்சாதான் நீங்க குற்றவாளியா இல்லையான்னு தெரியும். இல்லனா ஒருதலை பட்சமா தீர்ப்பு உங்களுக்கு எதிரா போயிடும். சொல்லுங்க, உங்க வக்கீல் வந்திருக்காரா இல்லையா? ஐயா, என்னோட வக்கீல் அவர் வந்து எஸ் யுவர் ஆனர். பாத்தியா, சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். வெளியே ஒரு காரு கிட்ட சில ரவுடிங்க நின்னுட்டு இருந்தாங்க சார். நம்ம காரையும் ஹோட்டலையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சார். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு சார். டவுட்டே இல்ல, கன்ஃபார்ம் தான். நான் இந்தியா ஃபுல்லா ரவுண்டு கட்டி எத்தனை கேஸ் எடுத்து வாதாடினவன். இந்த மாதிரி எத்தனை சில்லற ரவுடிகளை நான் பார்த்திருப்பேன். இந்த கேஸுக்கு ஆஜராகிற எல்லா வக்கீல்களையும் மிரட்டி தடுக்கிறாங்கன்னு ஆசினி சொன்ன போவே நான் உஷாராயிட்டேன். நம்மள டார்கெட் பண்றாங்களா? நாம அவங்கள டார்கெட் பண்ணுவோம். கம். என்ன வக்கீல் சார், கோர்ட்ல பொழந்து கட்டுவீங்களாமே, இப்ப சைலண்டா வரீங்க? ஏதாவது பேசுங்க. நான் பேசுறதோட என்னோட துப்பாக்கி பேசும். சார் எங்களை சுத்தாதீங்க சார். நிறுத்துறா. எங்களை வண்டியில பண்ணாதீங்க சார். டேய், பெரிய வக்கீல் எனக்கு சும்மா வாடா பேர் வந்தது? பாத்தியா, கடவுள் கைவிட மாட்டாருன்னு சொன்னேன்ல, வந்துட்டாரு. என்னக்கா, விக்ரம் அத பண்ணுவாரு இத பண்ணுவாரு, நீங்க அபிமன்யு வந்துட்டாரு. அதான் என்ன நடந்ததுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ, மறுபடியும் இந்த ஹாசினி ஜெயிச்சிருவாளேக்கா. சாரி யுவர் ஆனர், வரும்போது ஹெவி டிராபிக், டைமுக்கு வர முடியல. என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்க தரப்பு வாதத்தை நீங்க ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கு மிக திறமையாக சாதுரியமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. என்னோட கட்சிக்காரர் தன்னோட மனைவியை கொலை செய்யவே இல்லை. காவல்துறையிடமும் பத்திரிகையிடமும் இந்த மன்றத்திற்கும் தொடர்ந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு களங்கம் கூட இல்லாமல் வாழ்ந்து வந்த என் கட்சிக்காரரை தனிப்பட்ட விரோதத்திற்காக இந்த வழக்கில் சிலர் சிக்க வைத்துள்ளார்கள். தன் மனைவி பிரபலியை கொன்றதாக சொல்வதெல்லாம் பொய், கட்டுக்கதை, உள்நோக்கம் கொண்ட மோசடி. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கின் ஆதாரங்களாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை, போலியாக தயாரிக்கப்பட்டவை. such a fabricated evidence. அதை நிரூபிக்க
முதல் சாட்சியாக ஏஜேவின் இரண்டாவது மனைவி ஹாசினியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். ஹாசினி. ஹாசினி, ஹாசினி, ஹாசினி. போமா. நீ கோபத்தின் உச்சம், நான் சாபத்தின் எச்சம், நாம் சேர்ந்தாலே அச்சம், விதி சேர்க்காதோ நீச்சம், நிழல் தேடும் போது வந்தா அதுதானே நம் பந்தமே. ஹாசினி அக்கா, ஹாசினி எதுக்கு அபிமன்யு விசாரிக்கிறாரு? இவள நம்ம ப்ராசிக்யூட்டர் விசாரிச்சாதான் இவளோட வண்டவாளம் எல்லாம் வெளியே வரும். அதானே, இந்த அபிமன்யு ஹாசினியை காப்பாத்த தானே ட்ரை பண்ணுவாரு. ஐயோ, பண்றதெல்லாம் ஃப்ராடு. இதுல சத்தியம் வர பண்றா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர இது வேறொன்றும் சத்தியம். இல்லை. இது சத்தியம். எஸ், ப்ரொசீட். சொல்லுங்க, நீங்க ஏஜேவை முறையா தான் கல்யாணம் பண்ணீங்களா? புரியல. நீங்க உள்நோக்கத்தோட தான் ஏஜே கூட வாழ்ந்தீங்கன்னு அரசு தரப்புல சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, ஏஜேவை உள்நோக்கத்தோட தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல, எங்க கல்யாணத்துல சில சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்துச்சு. நான் அவரை பிரியலான்னு இருந்தேன். அந்த சமயத்துல விக்ரம் என்ன சந்திச்சு ஏஜே கொலைக்காரனும் அதுக்கு ஆதாரம் அவர் வீட்டுல இருக்கிறதாவும் அதை எடுத்துட்டு வர சொல்லி மிரட்டினாரு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இது கேஸை திசை திருப்பும் முயற்சி. விக்ரம் ஒரு விசாரணை அதிகாரி. அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் ஹாசினி ஏஜேவிடம் ஆதாரத்தை எடுக்க சென்றிருக்கிறார். முதலில் நான் ஹாசினியை முழுமையாக விசாரிக்க வேண்டும். அதன் பிறகு அரசு தரப்பு குறுக்கு விசாரணை செய்யலாம். எஸ், ப்ரொசீட். சொல்லுங்க ஹாசினி. முதல்ல ஆதாரத்தை எடுக்க தான் நான் ஏஜே வீட்டுக்குள்ள போனேன். ஆனா நாட்கள் போக போக அவர் மனைவி பிரவலியா அவர் கொல்ல வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏஜே ஒரு ஜென்டில்மேன். அவர் யாரையுமே துன்புறுத்த மாட்டாரு, கஷ்டப்படுத்த மாட்டாரு. தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்குவாரு. அதுலயே அவர் போயிட்டு இருப்பாரு. அப்புறம் மத்தவங்களோட ரைட்ஸ்ல அவர் தலையிடுறதே இல்ல. அதான் ஏஜே மேல ஒரு அன்பு வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அன்பு காதலா மாறி அவரை விரும்ப ஆரம்பிச்சேன். அவரும் என்ன விரும்ப ஆரம்பிச்சாரு. இது பொய் யுவர் ஆனர். நான் ஒன்னும் அவளை விரும்பல. அவ வீசின வலையில நான் சிக்கிக்கிட்டேன், அவ்வளவுதான். தேவையில்லாம பேசக்கூடாது. யுவர் ஆனர், நான் ஹாசினியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். ஆதாரத்தை எடுக்க பொய் பேசின நீங்க ஏஜேவை விரும்பினு சொன்னதும் பொய்யா தான் இருக்கணும் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல? ஏஜேவை உண்மையா காதலிக்கிறதா இருந்தா நீங்க ஆதாரத்தை எடுக்க வந்தேன்னு அவர்கிட்ட சொல்லிருப்பீங்களே. அப்படி சொன்னீங்களா? அப்ப நீங்க காதலிச்சேன்னு சொன்னது பொய். காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்க, கரெக்டா? நீங்க வந்து ஆதாரத்தை எடுக்கத்தான். அதை எடுத்தீங்களா? ஆமா, எடுத்தேன். அந்த ஆதாரத்துல என்ன இருந்தது சொல்லுங்க. என்ன பாத்தீங்க? அதுல ஏஜே தன் மனைவிய தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது உண்மை மாதிரி தோணல. அது உண்மையா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கல. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன்.
யுவர் ஆனர், ஏஜே பிரபலியை கொலை செய்த வீடியோவை அவர் பார்த்ததாக போர்ஜரி மனைவி சொன்னதை கோர்ட் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.